பிரபல காமெடி நடிகர் மதன் பாபு அவர்கள் நேற்று இறந்து போயிருக்காரு. அவரோட மறைவு அப்படிங்கிறது எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவரோட மறைவுக்கு பின் அவர் கடைசியா பேசிய அந்த வீடியோ அப்படிங்கிறது இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அதுல அவர் சொல்லியிருந்த வார்த்தை எல்லாமே அவரோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன பேசியிருந்திருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற இயற்பெயர் கொண்ட மதன் பாபு அவர்கள் ஒரு இசையமைப்பாளரா இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழைஞ்சு அப்புறம் மிமிக்ரி பண்ணி அப்புறம் மிகப்பெரிய ஒரு காமெடி நடிகரா வளர்ந்திருந்தாரு. தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு 150க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காரு. வடிவேலு சாரு கூட சேர்ந்து இவரு கிரி படத்துல பண்ண காமெடியாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் படத்துல பண்ண காமெடியாக இருக்கட்டும், அது எல்லாமே இன்றளவும் ரசிகர்களால ரசிக்கப்பட்டுட்டு இருக்கு. இவரோட சிரிப்புக்குன்னே தனி ரசிகர்கள் இருக்காங்க. கடந்த சில நாட்களாகவே இவருக்கு உடல்நிலை அப்படிங்கிறது மோசமா தான் இருந்திருக்கு. குறிப்பா இவரு கேன்சரால போராடி வந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு நிலையில பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவருக்கு ரொம்ப உடல்நலம் முடியாம போயிருந்தப்ப, அதிலிருந்து மீண்டு வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு. அதுல அவரோட திரை வாழ்க்கை பற்றியும், சொந்த வாழ்க்கை பற்றியும், அவருக்கு முக்கியமான நபர்கள் பற்றியும் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருந்தாரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, "இப்ப எனக்கு உடல்நிலை சரியில்ல. பட் அதிலேருந்து நான் மீண்டு வந்துட்டேன். இதிலிருந்து மீண்டு வரதுக்கு என்னோட குடும்பம், நண்பர்கள் இவங்கலாம் மிகப்பெரிய அளவுல உதவி பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம எத்தனையோ ரசிகர்கள் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே என்னோட மிகப்பெரிய ஒரு நன்றி. எனக்கு வந்து கிட்டத்தட்ட 70 வயசு ஆகிருச்சு. இதற்கு மேல ஒரு மனுஷனுக்கு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதுக்கப்புறம் எத்தன நாள் இருக்கனோ, அது கடவுளோட கிஃப்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டு போக வேண்டியது தான். இருக்க வர இந்த சினிமாலே இருக்கணும். சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் சாகும்போது கூட சிரிச்சுக்கிட்டே சாகணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா மதன் பாபு அவர்கள் பேசியிருந்தாரு. மதன் பாபு அவர்கள் பேசியிருந்த அந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறது அவரோட இறப்புக்கு பின் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போகுது. அண்ட் அவர் எப்படி கடைசி வரை சினிமால இருக்கணும் அப்படின்னு இருந்தாரோ, அந்த ஒரு வீடியோக்கு அப்புறம் அவர் ஒரு சீரியலும் பண்ணியிருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் தான் ரொம்ப அவருக்கு உடம்பு முடியாம போயிருந்துச்சு. அந்த விஷயங்கள்லாம் வெளியாகி ரசிகர்கள் தொடர்ந்து அவருக்கு தங்களோட கண்டோலன்ஸ பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. நிறைய திரைப்பிரபலங்களும் தொடர்ந்து மதன் பாபு அவர்களுக்கு தங்களோட கண்டோலன்ஸ பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா தமிழ் சினிமால மதன் பாபு அவர்கள் அவரோட காமெடிகளின் மூலியமா வாழ்ந்துகிட்டு தான் இருப்பாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.